வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போஸ்டிங்க்கு என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்பிஸ்ட், கேசியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டிரைவர், இந்த கேட்டகரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கல்வி தகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10th மேக்ஸிமம் எனி டிகிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஜாப் கேட்டகரிக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, சேலரி டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 22 வேக்கன்சியும், கேசியருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சியும், டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு 1 வேக்கண்ட்டும், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 8 வேக்கண்ட்டும், டிரைவருக்கு 13 வேக்கண்ட்டும் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசின் எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேசியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி தான். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் முடிச்சிருக்கலாம், ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கலாம், காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசின் எந்த கோர்ஸ் வேணாலும் முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வைவா வாய்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேசியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைவா வாய்ஸ் அதாவது இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த சிலபஸ் பார்த்திங்கன்னா பார்ட் ஏ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா 75 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா விப்ரோ, ஓப்பன் ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், டிடிபி ஒர்க்ஸ் இதில் வந்துட்டு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டைப்பிங் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் டெஸ்ட் வந்து 45 வேர்ட்ஸ் வந்து பெர் மினிட்ஸில் அடிக்கணும். தமிழ் டைப் ரைட்டிங் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 45 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸில் வந்துட்டு அடிக்கணும், அதை டைப் பண்ணணும். அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி ஹெல்ட் அட் சென்னை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எனி அதர் பிளேஸ் அஸ் மே பி டிசைடட் பை த மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அதர் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு வைக்கிறத வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் டிசிஷன் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் ரிசர்வ்டு கேட்டகரி, அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் எல்லா கேட்டகரி பீப்புளுக்குமே வந்துட்டு மினிமம் 18 இயர்ஸ் தான் இருக்கும். ஸோ அவங்களும் அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 37 வயசும், செகண்ட் கேட்டகரியில் உள்ளவங்களுக்குலாம் வந்துட்டு 32 வயசும், மூணாவது கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 47 வயசு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிசி அண்ட் அதர் யூஆர் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 500 பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 500 பே பண்ணால் போதுமானது. இதே வந்துட்டு நீங்கள் 2 வேக்கண்ட் 3 வேக்கண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்குமே நீங்கள் 500 ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 2வது கேட்டகரி, அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் எக்ஸம்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபீஸ் கட்ட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சேலரி எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 19,500, மேக்ஸிமம் 71,900 சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஸ்பெஷல் பே சொல்லியிருக்காங்க. அது டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 19,500, மேக்ஸிமம் 71,900 சொல்லியிருக்காங்க. ப்ளஸ்ஸு ஸ்பெஷல் பேயும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேசியருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 19,500, மேக்ஸிமம் 71,900 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 16,600, மேக்ஸிமம் 60,800 சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 15/1/2024. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 13/2/2024. லாஸ்ட் டேட் ஃபார் ரிமிட்டன்ஸ் ஆஃப் ஃபீஸ் த்ரூ பேங்க், அதாவது நீங்கள் பேங்க் மூலியமாக தான் வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஆஃப்லைன் கிடையாது. அதுக்கு என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/2/2024. இந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.